நிறைய பேர் சவுத் இந்தியன் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்டாக்கே கிடையாது. என்ன ரீசன்னால ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்போ செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகலாம்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கறது மூலியமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் காப்பாற்றிக்க முடியும். நான் உங்கள் ஃபைனான்ஸ் வித் ஹரி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பேசிக்காக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு செக்டாரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பேங்கிங் செக்டார்னு வரும்போது 5 இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இருக்குது. இது ஒரு ஸ்டாக் பாஸ் பண்ணாதான் அந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னே சொல்ல முடியும். இந்த 5 ரேஷியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டாக் வேணாலும் நீங்களே ஓனாகவே அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது என்னன்னு இந்த வீடியோவில் 1 by 1 சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50ல் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கதே பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டார் தான். ஒரு எக்கனாமி இல்லைனா இந்தியாவோட பேக் போன் அப்படின்றது இந்த பேங்கிங் செக்டார் தான். ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பேங்கிங் ஸ்டாக் அப்படின்னா இந்த 5 ரேஷியோஸும் அது கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நீங்கள் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை எஃப்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இது கூட மைனஸ் பேங்க் உங்களுக்கு லோன் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு நீங்கள் பேங்க்குக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், இது கூட டிவைடட் பை ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் அசெட்ஸ். ஸோ பேசிக்காக சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேங்க்குக்கு நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பேங்க் ரிசீவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட், இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. சவுத் இந்தியன் பேங்கோட ஆவரேஜ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.28%. இது இந்த இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் 5% விட கம்மி. ஸோ இந்த ரேஷியோவில் இது ஃபெயில். செகண்ட் ஒன், காசா ரேஷியோ. இதை கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்க் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுவே நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்க்ஸ் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, ஆனால் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த காசா ரேஷியோ எதை மீன் பண்ணுது அப்படின்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல டெபாசிட் வாங்குறத தான் மீன் பண்ணுது. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பேங்க்குக்கு ரொம்பவுமே நல்லது. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம போய் எஃப்டியில் போட்டோம் அப்படின்னா பேங்க் நமக்கு 5% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, ஆனால் அந்த அமௌண்ட்டை வச்சு பேங்க் வெளியில் 12% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால எந்த அளவுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பேங்க்ஸ் வந்து நம்ம கிட்ட டெபாசிட் வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு பேங்க்ஸோட ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை மென்ஷன் பண்ற ஒரு ரேஷியோன்றது தான் இந்த காசா ரேஷியோ. இது எந்த அளவுக்கு பேங்க்ஸுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டர். சவுத் இந்தியன் பேங்கோட காசா ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 31.9%. இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 40%. ஸோ இதுலயும் இது ஃபெயில். தேர்ட் ஒன், ரிட்டர்ன்ஸ் ஆன் அசெட்ஸ். ஒரு பேங்க் அவங்க கிட்ட இருக்க சொத்தை வச்சு எந்த அளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்றாங்கன்றத மென்ஷன் பண்ற ரேஷியோ தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்கம் வருது அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படின்றது 10%. சோ அப்ப அத ரேஷியோவா பார்க்கும்போது 0.1%. இப்போ சவுத் இந்தியன் பேங்கோட டோட்டல் அசெட்ஸ் 1,17,000 கோடி. ஆனா அவங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 1,070 கோடி. அப்போ ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பார்க்கும்போது 0.91% தான். இது மினிமமா 1% ஆவது இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 100 ரூபாய் சொத்து வச்சு உங்களால 1 ரூபாய் கூட காசு சம்பாதிக்க முடியலன்னா அப்படி அந்த சொத்தை வச்சிருக்கிறது எஃபிஷியன்ஸே கிடையாது தெரியுமா. சவுத் இந்தியன் பேங்கோட ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படின்றது 0.91%. இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.5%. இதுலயும் இது ஃபெயில். ஃபோர்த் ஒன், என்பிஏ, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து அவர்கிட்ட இருந்து வட்டி அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா அதை நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா டிஃபால்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுல டோட்டலா 2 டைப் இருக்கு. ஒன்னு கிராஸ் என்பிஏன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நெட் என்பிஏன்னு சொல்லுவாங்க. இப்போ கிராஸ் என்பிஏனா என்ன அப்படின்னா நீங்க ஒரு லோன் வாங்கி 3 மாசத்துக்கு மேல, அதாவது 90 டேஸ்க்கு மேல நீங்க எந்த ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் நீங்க ரீபேமெண்ட் பண்ணல அப்படின்னா அதை கிராஸ் என்பிஏவா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து அந்த காசை ரெக்கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். சில பேர் இதுல 3 மாசம் இல்ல 4 மாசத்துக்கு அப்புறம் கூட ரீபேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க பிளட்ஜ் பண்ணிருப்பீங்களா அதை அவங்க செல் பண்ணி கூட அவங்களோட அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கிராஸ் என்பிஏ. ஸோ இந்த நெட் என்பிஏ அப்படின்றது என்னன்னா இந்த கிராஸ் என்பிஏ எல்லாம் போக ஸோ கம்ப்ளீட்டா இவர்கிட்ட இருந்து அமௌண்ட்டே ரெக்கவர் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நம்ம கொடுத்த காசு அவ்வளவுதான் அப்படின்றத தான் என்பிஏன்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க்குக்கு இது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு இது பெட்டர். சவுத் இந்தியன் பேங்கோட நெட் என்பிஏ அப்படின்றது 1.61% இருக்கு. இப்போ இதுவே பெரிய பேங்க்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா HDFC 0.32%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.23%. ஆவரேஜா பேங்கிங் செக்டாரோட நெட் என்பிஏ பார்க்கும்போது 1.5% இருக்கு. பட் ஆனா சவுத் இந்தியனோட நெட் என்பிஏ அப்படின்றது 1.61% இருக்கு. இதுலயும் இது ஃபெயில். கிராஸ் என்பிஏன்னு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் 4.74% இருக்கு. இதுவே இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 3% இருக்கு. கிராஸ் என்பிஏலயும் இது ஃபெயில்.
லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ. ஒரு பேங்க் அவங்க காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது ரேஷியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 31 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுவே சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 62 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பெரிய பேங்க்ஸ் லைக் HDFC அண்ட் ICICI அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் சவுத் இந்தியன் பேங்க் கிட்டத்தட்ட 62 ரூபாய் 50% மேலே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படி இந்த 5 முக்கியமான கீ ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லையும் இந்த சவுத் இந்தியன் பேங்க்ன்றதுல ஒன்றுத்துல கூட பாஸ் பண்ணல. அப்புறம் ஏன் சில யூடியூப் சேனல் எல்லாம் இதை ப்ரொமோட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது யாரையுமே பிளைண்டா நம்பாதீங்க. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்றது தான் என்னைக்குமே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். நான் என்னைக்குமே இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கன்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போக மாட்டேன். அந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க, ஃபியூச்சர்ல அந்த கம்பெனிக்கு growth இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டுட்டு தான் நான் பை பண்ணுங்கன்னே சொல்லுவேன். நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை ஆடியன்ஸ் மேல நம்மளால தெளிக்க முடியாது. பட் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டலை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னா நீங்களே உங்களோட ஓன் டெசிஷன் அப்படின்றத உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால எந்த ஒரு யூடியூப் சேனலையும் ஜஸ்ட் லைக் தட் இந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா பண்ணலையான்றது உங்களுக்கு தெரியாது. ஒருத்தவங்க ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பத்தின A to Z டீட்டெயில் சொன்னாங்க அப்படின்னா அப்போ மட்டும் அதை கன்சிடர் பண்ணுங்க. அதர்வைஸ் வேற எந்த ஸ்டாக் யார் சொன்னாலும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கன்சிடரே பண்ணாதீங்க. சவுத் இந்தியன் பேங்க் இப்போ இருக்கிற லெவலை விட நெக்ஸ்ட் லெவல் போகிறது ரொம்பவுமே கஷ்டம். அது ஏன்னு சொல்றோம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்கிங் செக்டாரே ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. பேங்க்ஸ் எல்லாமே எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல டெபாசிட் வாங்கிட்டு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு FDல ஒரு 1000 கோடி 5% அவங்க டெபாசிட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை 12% சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமானதுக்கு லோன் கொடுப்பாங்க. இப்படி தான் இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸுமே ப்ராஃபிட்ன்றதே பண்றாங்க. பட் ஆனா இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. FDல அதிகமாக யாரும் பணம் போடுறது கிடையாது, ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பணம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால பேங்க்ஸ்க்கு அவங்களோட பிசினஸை டைவர்சிஃபை பண்ணியே ஆகணும். நிறைய பேங்க்ஸ்லாம் இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஆஃபர் பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்றாங்க. அதனால அவங்க இந்த லோனை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாம அதர் பிசினஸ் வெர்டிகல்ஸ்ல இருந்து அவங்களுக்கு பணம் வர ஸ்டார்ட் ஆகுது. பட் சவுத் இந்தியன் பேங்கோட மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் 85% இருக்கு. அதாவது அவங்க லோன் கொடுத்து அதுல இருந்து வர அமௌண்ட். இதுவே நான் இன்கம் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வரது பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான். ஸோ அப்போ சவுத் இந்தியன் பேங்க் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபியூச்சரில் க்ரோ ஆகணும் அப்படின்னா இந்த நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றதை தான் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இங்கே ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி HDFC SBI இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறையவே ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் அவங்க கூட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா நிறையவே டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னமும் அவங்களோட மார்ஜின்ன்றதை கம்மி தான் பண்ணும். அதே மாரி சவுத் இந்தியன் பேங்க் க்ரோ ஆகணும் அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு FD ஆஃபர் பண்ணணும் அண்ட் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் கொடுக்கணும். பட் அப்படி பண்ணாங்க அப்படின்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டின்றதும் கம்மியாகும். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணணும் அண்ட் நிறைய நியூ ஸ்கீம்ஸும் அவங்க லான்ச் பண்ணணும். இப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கணும்? யூடியூப்ல கேமரா முன்னாடி உட்காந்துட்டு அவங்க சொல்றவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா பண்ணலையான்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட போர்ட்ஃபோலியோவை என்னால் ஷோ பண்ண முடியும். அப்படி இஃப் இன்கேஸ் யாராவது டிரான்ஸ்பரன்சியாக ஷோ பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அதனால பிளைண்டா எந்த ஒரு யூடியூபர்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ. அட் த எண்ட் நீங்க லாஸ் ஆகி நிக்க பொறுத்து உங்களோட காசா தான் இருக்கும், அந்த யூடியூபரோட காசா இருக்காது. இப்போது ஆல் டைம் ஹைல இருந்து ஃபால் ஆகி 24 ரூபீஸ்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 இயரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 0%. இதுல நீங்க போய் சவுத் இந்தியன் பேங்க்ல FDல போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு 7% வட்டி கிடைச்சிருக்கும். நீங்க யாராவது இந்த ஸ்டாக்ல ஹை பிரைஸ்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அதை செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுங்க. இதுக்கப்புறம் நீங்க யாராவது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இந்த பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அகைன் அண்ட் அகைன் டெல்லிங், டோன்ட் ட்ரஸ்ட் எனி யூடியூபர்ஸ் பிளைண்ட்லி. வேற என்ன ஸ்டாக், வேற என்ன இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, டீட்டெயிலான ஒரு வீடியோ மேக் பண்றேன். இந்த மாதிரி எந்த ஸ்டாக்கை பத்தின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா A to Z அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். ஏதோ பட்டாசு லிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை பத்தி 1 by 1 நான் வீடியோ மேக் பண்ணுவேன். அது மிஸ் ஆகாம இருக்கணும்னா இப்பவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சவுத் இந்தியன் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஷேர் மட்டும் பண்ணா போதும். என்னோட இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டாபிக் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு அட்ரஸ் பண்றேன். இதுக்கப்புறம் 2 days ஒன்ஸ் என்னோட யூடியூப் சேனல்ல நான் ரெகுலரா வீடியோ போடுவேன். அதை மிஸ் ஆகாம இருக்க இப்பவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க.